மீனா எலெக்ஷன்ல ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாட கேக் வெட்டும் போதே ஒரு கசப்பான உண்மையும் வெளியே வந்திருக்கு. எபிசோட ஆரம்பத்துல மீனா ஜெயிச்சதுக்காக சத்யாவும் ரேகாவும் கேக் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ ரேகா ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க. நானும் சத்யாவும் லவ் பண்றோம்னு சொல்லும்போது மீனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் உங்க அம்மா யாருன்னு கேக்கும்போதுதான் பெரிய இடியே விழுது. சிந்தாமணி தான் என்னோட அம்மான்னு ரேகா சொன்னதும் மீனா அப்படியே உறைஞ்சு போறாங்க. சிந்தாமணிக்கும் மீனாவுக்கும் இருக்கிற பகை தெரிஞ்சதுனால இனிமே சத்யாவை மீட் பண்ணாதீங்கன்னு மீனா கராரா சொல்லிடுறாங்க. ஆனா முத்து சத்யா லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம்னு சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் சிந்தாமணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆவேசப்படுறாங்க. என் எதிரி குடும்பத்துக்கு என் பொண்ணு கேக்குதான்னு சொல்லி வண்டியை எடுக்க சொல்றாங்க. ரேகாவோட அப்பாவுக்கும் சிந்தாமணிக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ சத்யாவோட பழைய திருட்டு கேஸ் பத்தியும் அவங்க அப்பா இறந்த விஷயத்த பத்தியும் சொல்லி சிந்தாமணி மிரட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் ரோஹிணியின் தோழி ஹரிணிக்கும் மனோஜுக்கும் இடையிலான என்கேஜ்மெண்ட் ரகசியமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆட்டோல வரும்போது வாந்தி எடுத்த ஹரிணிக்கு ரோஹிணி உதவி செஞ்சு அறிமுகமாகறாங்க. அப்போ ஹரிணி தன் ஃபியான்சியோட போட்டோவை காட்டும்போது அது மனோஜ்னு தெரிஞ்சு ரோஹிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. சத்யாவும் ரேகாவும் சேருவாங்களா? மனோஜோட இரட்டை வேடம் ஹரிணிக்கு தெரிய வருமா? சிந்தாமணியோட அடுத்த மூவ் என்ன? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.